3 பேர் தாங்க. ஒன்னு விஜய், இன்னொன்னு ஆதவ், இன்னொன்னு புசி ஆனந்தன். 3 பேரை தவிர இந்த கட்சியில வேற யாருக்கும் செல்வாக்கு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை பாண்டிச்சேரியில இந்த கும்பல் வந்து நிரூபிச்சிருக்கு. எப்படி சொல்றேன்னு எதிர்பார்க்குறீங்களா? தாவேகா கட்சியில ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த 50 வருஷம் அரசியல் கத்துக்கிட்டு எம்ஜிஆர் கிட்ட ஜெயலலிதா கிட்ட எல்லாம் அரசியல் கத்துக்கிட்டவரு, பயண வியூகங்கள்லாம் வகுக்கிறவரு, திட்ட வகுக்கிறவரு, மீட்டிங் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறவரு, எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல என்ன பேசணும்னு ஜெயலலிதாவுக்கு ஹின்ஸ் எடுத்து கொடுத்தவரு அப்படின்னு பல பேர்களை வாங்கின நம்ம 77 வயசு செங்கோட்டையன் இந்த வயசுலயும் தள்ளாத வயசுலயும் ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. தள்ளாத வயசுன்றது மனம் தளர்ந்துட்டாரு, அவரு நொந்து போயிட்டாரு. அவரு மற்றபடி ஆள் பிசிக் நல்லா தான் இருக்காரு. அவரு உன்னை நம்பி உங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு. அவர் சேர்ந்த பிறகு நடத்துற முதல் கூட்டம். மனசாட்சி இருக்கிறவன் யோசி. ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் உன் கூட நிக்கிறது உனக்கு நன்மையா தீமையா? அவர் ஒரு ஸ்டேஜில் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு பலமா தோல்வியா? பலம் கிடைக்குமே கிடைக்காதா? இந்த அடிப்படை அறிவே இல்லாம புரிதலே இல்லாம செங்கோட்டையனே சேர்க்கலாங்க. செங்கோட்டை எங்க இருக்காருன்னு தெரியல. கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா? அழைப்பு இருந்துச்சா அழைப்பு இல்லையா தெரியல. அதோட இந்த வாடகை கூட்டு போச்சிட்டு இருக்காரு பாருங்க. அவர் சொன்னாராம் அறிவாலயம் சுடுகாடுன்னு ஏதோ பேசுனதா நேத்தெல்லாம் ஒரு போயிட்டு இருக்கு. இந்த ஆள் வந்து போராட்டம்லாம் விளங்காதுங்க. இவ இருக்கிற வரையும் காசுக்காக தான். இப்ப இவங்க பிஜேபியில போய் வந்து சேரல, மத்த எல்லா இடத்துலயும் சேர்ந்தார். இப்ப இங்க போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. ஏன் சேர்ந்திருக்காருன்னா ஒரு கூட்டத்துக்கும் இத்தனை லட்சம் எனக்கு கொடுக்கணும், இதான் அஜெண்டா. கோடிகளுக்காக போய் அங்க வந்து இது கொள்கை கிடையாது. துண்டு அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்க கேஸ், துப்புனா தொடச்சுக்கிற கேஸ், துப்புனா தொடச்சுக்கிற ஆளு. அவரையும் காணாங்க. சரி இவ்வளவு பேசினாரு, நாஞ்சில் சம்பத் எங்கன்னா மேடை ஏறி அவர் தான் வந்து பரப்புரை ஆற்றுவாரு, அவர் தான் ஆரம்ப புள்ளியா இருவார். பார்த்தா புசி ஆனந்த் தான் பாண்டிச்சேரி என்னோட பாண்டிச்சேரிப்பா, நான் இங்க எப்படியா சிஎம் ஆயிடணும்னு ஒரு கனவோட இருக்கம்பா, அதனால நான் தான் முதல்ல மைக்க பிடிப்பேன்னு ஃபர்ஸ்ட் மைக் அவரு பணம் செலவு பண்ணா பாருங்க. எல்லா செலவும் ஆதவோட செலவு தான். அதனால எல்லா செலவும் பண்ண ஆதவ் 2வது பேச்சு. அப்புறம் கட்சி எந்த முதலமைச்சர் நாற்காலி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய். இந்த 3 பேர் தான் பேச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். பேசுனது என்னமோ 3 நிமிஷம் தான்.